உலகெங்கிலும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். வாங்க அவங்கள சந்திப்போம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களும் கோடான கோடி ரசிகளும். இன்னைக்கு அகஸ்திய என்ன சொல்றாரு பார்ப்போம். சார், நீங்கள் கடந்த பல வீடியோக்களில் சொன்னது போலவே ஐரோப்பா கண்டத்தில் வெப்பநிலை ரொம்ப அதிகரித்து அங்கே உயிர் சேதம் ஏகப்பட்டது ஆயிடுச்சு சார். அதே போல் இப்போ அந்த வெப்ப சேதம் நம்முடைய இந்தியாவை தாக்குமா என்று எல்லோரும் பயந்துட்டு இருக்காங்க சார். சொன்ன வெப்ப மழை போல. ஆமாம், அதே போல் நீங்கள் வட இந்தியாவில் மழை பெரிய ஒரு மழை வெள்ளம் பெரிய லெவலில் போகும்னு சொன்னீங்க. அதே போல் மழை வெள்ளம் பம்பாய் போன்ற பல இடங்களில் மங்களூர்லலாம் பெரிய மழை பெஞ்சு பம்பாயிலெல்லாம் காரில் ரோட்டில் நின்றதெல்லாம் அடிச்சிட்டு போகிற அளவுக்கு ஆகிடுச்சு சார். அப்படி போயிட்டுருக்கு. இப்படி நீங்கள் சொன்ன பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு சார். இன்றைக்கு நம்முடைய விவேஷ்க்கு என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள் சார். vấn đề đừng thấy để bà cái tiếng để đừng thấy đó cái tiếng cảnh đừng thấy đó cái nơi đừng thấy bà cái tiếng nở bứng vấn đề đừng thấy đó cái tiếng cảnh đừng thấy đó cái tiếng để đừng thấy đó cái tiếng để đừng thấy đó cái sáng để kính vấn đề kính thấy đó cái tiếng kính vấn đề đừng thấy biết. இன்னொரு மாநிலத்தில் பெரிய மழை இருக்குது. அந்த மழை அங்கேயும் இந்த மாதிரி தரம் புரண்டு தண்ணி ஓடுறதை நம்ம பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் இப்போ உங்களுக்கு திருச்செந்தூர் கோயிலில் இதில் கடல் உள்வாங்கும். ஆனால் கன்னியாகுமரி, நாகர்கோயில், நாகப்பட்டினம் இல்லைனா கன்னியாகுமரி, நாகர்கோயில் அந்த இடத்துல ஏரியாவில் தண்ணி உள்ளே வரும்போது சில கிராமத்தில் தண்ணி உள்ளே போகிறத நம்ம பார்க்க போகிறோம். சென்னையில் கடலோர பகுதியில் ஒரு பிரச்சனை இருக்குது. வெப்பசலனம் மழையினால வங்கக்கடல் பொங்கி எழும்போம். அதில் நிறைய இடத்துல தண்ணி உங்களுக்கு அலைகள் அதிகமாக இருக்கும். ரொம்ப கரையை ஒட்டினா மாதிரியே அலைகள் அதிகமாக இருக்கும். புராதனமாக பொருள் ஒன்று பூமியில் கிடைக்க போகுது. முக்கிய ட்ரெயினோட இன்சிடென்ட் ஆகும். அந்த ட்ரெயின் ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுத்த போது நிறைய பேர் பிரச்சனையாக போகிறாங்க. ஒரு ஏர்போர்ட் இல்லைன்னா விமான நிலையத்தில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் ஏற்பட போகுது. ஒரு இடத்துல சேவையை நிறுத்துவாங்க. ஒரு முக்கிய அதிபரோட உடல் பிரச்சனையாக போகுது. vấn đề gì thế đây đó cái đi mình thế đó cái nghệ gì thế biết. செவ்வாய் நகர்ந்து போயின்னு இருக்கு. செவ்வாயோட நகர்ந்து போன ஒரு வழி ரிஷபத்திலேயோ இல்லைன்னா மிதுனத்திலேயோ அதோட வழி உட்காரப்போ திண்டாட்டங்கள் ஏற்படும். பண விரயங்கள், அது இல்லாமல் பணங்கள் கஷ்டத்தை ஏற்படுத்த போகுது. மக்கள் மத்தியில் பண கஷ்டங்கள், தங்க வெளிகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. திரும்பி இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது.
இறங்கி அப்புறம் ஏறலாம். ஆனால் இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அமெரிக்காவோட எக்கனாமிக்ஸ் பயங்கரமாக குறைஞ்சிரும், அடிபாதாளத்துக்கு போயிடும். வரவுகள் சரி இருக்காது, ஃபாரின் இன்வெஸ்டர்லாம் பிரச்சனையாவாங்க. தமிழ்நாட்டில் மழை விட்டு விட்டு பெய்யும், அங்கங்கே மழை பெய்யும் போது ஒவ்வொரு ஏரியாவும் பெய்யும், அந்த மாதிரியான நிலைமை ஏற்படும். வெப்ப புயல் இன்னொரு கண்ட்ரியில் தாக்கி அங்கே சில பேர் இதுவாகிடுவாங்க, சில கண்ட்ரிலேருந்து எவாக்குவேட் ஆவாங்க, அவங்களால தாங்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு வெப்பம் வரதை பார்க்க போகிறோம். இந்த மாத கடைசியில் தான் வெப்ப புயல் குறையும். சூரிய புயல் அடிக்கும் போது அங்கேயே வெள்ளம், சூரியனே மழை பெஞ்சாலும் வெள்ளம், ஆனால் சூரிய புயல் அதிகமாகிடும். பூமி தன் பாதையை மாற்றுது, தட்சிணாயனத்துக்கு போயின்னு இருக்கு. இந்த தட்சிணாயனத்துக்கு போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெப்ப புயல் வந்து நார்த் வெஸ்டர்ன் கண்ட்ரியில் வந்து மிகப்பெரிய, அதை யூரோப் அந்த மாதிரியா இருக்கக்கூடிய பெரிய கண்ட்ரியில் பிரச்சனையாக போகுது. சடனாக 2 ஏற்கனவே எரிமலை சொன்னேன், இப்போ திரும்பி இன்னும் 2 எரிமலைகள் சடனாக எழும்ப போது பேரழிவு ஏற்படக்கூடிய நிலைமை, கொஞ்சம் பிரச்சனைகள் நார்த் வெஸ்டர்ன் கண்ட்ரியில் நடக்க போது, நிறைய மக்கள் அங்கே சஃபர் ஆக போகிறாங்க. ஒரு கண்ட்ரியில் 2-3 பில்டிங் படபடனால மக்கள் அலறி ஓடுவாங்க, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படும். லேசான நிலை நடக்கும், டெல்லியில் ஏற்படும், நார்த்தில் குஜராத்தில் வரும், வடநாட்டில் நார்த்து ஃபுல்லாக இமயமலை கூட தாண்டி வரும். அது பேக் சைடு அந்த பக்கம் இருக்கக்கூடிய முஸ்லீம் கண்ட்ரி, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் இந்த ப்ராப்ளங்கள் ஒரு பெரிய எர்த்குயிக் வரதை பார்க்க போகிறோம். அதே மாதிரியா அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்தோனேஷியா, அங்கே கடல் தண்ணி உள்ளே வரும், அங்கே பெரிய பிரச்சனைகள் எர்த்குயிக் ஏற்படும், திரும்ப சடனாக ஏற்படும். அஞ்சு கண்ட்ரியில் தொடர்ச்சியாக விட்டு எர்த்குயிக் இருக்கும். அதாவது அந்த கண்ட்ரியில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது யூரோப் கண்ட்ரியில் இட்டாலி, ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்ட்ரிலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ரெண்டாவது வந்து உடல் தோல்
பருமன், தோலோட பிரச்சனைகள் ஏற்படும். சில நோய்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில நோய்கள் சடனாக எதுவாகும். அது இல்லாமல் ஸ்கின் ப்ராப்ளம் வந்து ஸ்கின்னில் வந்து பிளாக்கிஷ் ஆகக்கூடிய ப்ராப்ளம். அது ஒயிட் பீப்புளை வந்து சடனாக வந்து அவங்களோட ஸ்கின் வந்து ரேஷஸ் ஆகி சில ப்ராப்ளங்கள் ஏற்படுறதை நம்ம பார்க்க போகிறோம். உலகளாவிய பனி, இது வரைக்கும் பார்க்காத உலகத்தில் இருக்கிற அத்தனை பனியை பாறைகளும் உருவ ஆரம்பிச்சிடும். அந்த கண்ட்ரியில் வெப்பம் அவ்வளோ கூலாக இருக்கக்கூடிய கண்ட்ரியில் வெப்பம் அதிகமாக இருக்கும். அதில் மக்கள் அங்கே ரொம்ப சஃபர் ஆவாங்க. ஒரு கண்ட்ரியில் ஃப்ளைட்டு போகிறது வரதெல்லாம் நிறுத்திடுவாங்க. நாடு முழுதுமே சேவையாக இருக்கக்கூடியவை அங்கே நிறுத்தப்படும். ஜப்பான்லேயும் வெப்பம் தாக்கும். அங்கேயும் வெப்ப மழைகள் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். அந்த நிலைமை ஏற்படுறத பார்க்க போகிறோம். முக்கிய போர் விமானம் வந்து அப்படியே நொறுங்கி கீழே விழப்போகுது. அதே நேரத்தில் ஒரு கப்பல் சடனாக பத்திக்கிறத பார்க்க போகிறோம். ஒரு நாட்டோட கரையோரத்தில் நிறைய மீன்கள் இறக்கிறத பார்க்க போகிறோம். சில பறவை கூட்டங்கள் இறக்கும். ஒரு பெரிய முக்கிய மந்திரி அவரு பிரச்சனையாவார். இன்னும் 2 பெரிய மினிஸ்டர் மாட்டுவாங்க. இன்னும் நிறைய இருக்கு, அடுத்த வாரம் சொல்லலாம். ரொம்ப மகிழ்ச்சி சார், அருமையான பல விஷயங்களை சொல்லியிருக்கீங்க இன்றைக்கு. சார் இப்போ வந்து வெனிசுலாவில் வந்து 2 முறை வந்து பூகம்பம் ஏற்பட்டுது சார். அதுக்கு பிறகு நேற்று வந்து அங்கே பார்த்தீங்கன்னா வானமெல்லாம் வந்து சிகப்பு நிறத்தில் மாறிவிட்டதா செய்திகள் வந்து தெரிவிக்குது சார். இந்த இயற்கை மாற்றத்தால் உலகுக்கு வேறு ஏதாவது ஆபத்து வருமா, இல்லை வெனிசுலாவுக்கு வேறு ஏதாவது ஆபத்து வருமா, இது ஏன் இப்படி காட்டுச்சு அப்படிங்கிறத சொல்லுங்க சார். வெப்பமயம், வெப்ப சூட்டில் தான் அந்த சோப்பாக இருக்குது. மிகப்பெரிய ரெட்டிஷ். ஆனால் சில புக்கில் இருக்குது, பைபிள்லாம் பூமி வந்து ரத்த கலரில், அதாவது வானம் வந்து ரத்த கலரில் மாறும்.
தண்ணி கூட அந்த மாதிரி கலரில் வரக்கூடிய நிலைமை ஏற்படும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சார், இனி வரும் தேர்தல்களில் திமுக கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி வரும் தேர்தல்களில் திமுக தனித்து போட்டியிடுமா? பிரச்சனை இல்லாமல் போட்டியிடும். கூட்டணியோட தான் போட்டியிடுமா? கூட்டணி இல்லாமல் சில கூட்டணி வந்து சேரும், அதுக்கான வழி இருக்கு. சார், இப்போ வருகின்ற இந்த இடைத்தேர்தலில் ஈரோடு பெருந்துறையில் வந்து இடைத்தேர்தல் வரப்போகுது சார். அந்த இடைத்தேர்தலில் அங்கே போட்டியிடுவதற்கு அண்ணாமலை நண்பர்களோடையும் கட்சிக்காரர்களோடையும் வந்து ஆலோசனை செய்கிறதா தகவல்கள் வருது சார். இது உண்மையாக இருக்குமா? அவர் இடைத்தேர்தலில் போட்டியிடுவாரா? ஒன்று 2 இடத்துல போட்டின்னா, ஆனால் வேணாம், எனக்கு தெரிஞ்ச அவர் நிற்கிறது வேஸ்ட்டு. இப்போ வேணாம், அடுத்த காலத்தில் அவருக்கு நிறைய வழிகள் வரும். இந்த எம்பி எலெக்ஷன்லாம் நின்னா நல்லாயிருக்கும், இப்போ வேணான்னு சொல்கிறார். சார், நீங்கள் ஏற்கனவே வந்து தங்க வெள்ளியினுடைய விலையை பற்றி நிறைய கணிச்சு சொல்லியிருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி தங்கத்தினுடைய விலை வந்து உழுந்து 13,000 கிட்டலாம் போச்சு. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா காலையில் தங்க விலை கம்மியாக இருந்தது, ஈவினிங் ஏறிடுச்சு, இன்றைக்கும் ஏறிடுச்சு. இன்றைக்கும் கிட்டத்தட்ட 13,000 சில்லரை போயிடுச்சு, 1,00,000 சில்லரை ரூபாய்க்கு கிராஸ் ஆயிடுச்சு. இதனால் இந்த மாதத்தில் தங்க விலை இன்னும் இறங்குமா ஏறுமா? கொஞ்சம் ஏறும், ஆனால் ரொம்ப குறைய போகுது. ஸோ வேணாம், இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் பார்த்துக்கலாம், இப்போ அவசரப்படாதீங்க. சார், இந்த திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் தேரோட்டத்தில் கேட்டோமாங்க? கேட்ட சார், இந்த திருவல்லிக்கேணி சென்னை திருவல்லிக்கேணி சார் சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் தேரோட்டத்தில் தேர் பவனி வந்துக்கிட்டு இருக்கும்போது மின்சார கம்பத்தில் தேரினுடைய குடை தட்டி அந்த குடை வந்து சாஞ்சிடுச்சு சார். இதனால் பலரும் ஆன்மீக அன்பர்கள் பலரும் வந்து ஏதாவது ஆபத்துக்கான அறிகுறியாக இது இருக்குமோ என்னவோ அப்படின்னு நினைக்கிறாங்க சார். அது மாதிரி ஏதாவது ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டா சார்? கடலோர பகுதி சில பிரச்சனைகள், அதுதான் அந்த தண்ணீர் நீர்மட்ட உயரது இதெல்லாம் காட்டுறது இண்டிகேஷன்ஸ். ஆனால் ஒரு பெருந்தலைவர், அதாவது பெருந்தலைவர், ஒரு அரசியலில் இருக்கக்கூடிய பெருந்தலைவர், முக்கிய தலைவருக்கு உடல் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சார், கடந்த 23 ஆண்டுகளில் 18 ஆண்டுகள் ஜூலை மாதத்தில் பங்கு சந்தையினுடைய வளர்ச்சி உயர்ந்து கொண்டே வந்திருக்கு. ஆனால் கடந்த ஆண்டு மட்டும் பங்கு சந்தையினுடைய வளர்ச்சி ஜூலை மாதத்தில் 2.9% குறைஞ்சிருக்கு, டவுனாக போயிடுச்சு. ஸோ இந்த ஆண்டு ஜூலை மாதம் பங்கு சந்தையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லுங்க. இந்த வருஷமும் சரி, அடுத்த வருஷம் சரி, இறங்க தான் போகுது. இது மாற்றம் வந்து கொஞ்சம் குறையறதுக்கு தானே வாய்ப்பு இருக்குது. அப்படி ஏறினாலும் இது குறைவு தான் காட்டுமே தவிர ஏற்றத்துக்கான வழி இல்லை. ரொம்ப நன்றி சார். இந்த வாரம் அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடத்தின் மூலம் நீங்கள் வழங்கிய அத்தனை கிடைப்புகளும் எல்லோருக்கும் பயன்படணும்னு நினைக்கிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் சார். நன்றி, வணக்கம். வணக்கம். ரோஜா டிவி நேயர்களும் கோடான கோடீஸ்வரரும் இன்னும் நிறைய சொல்வார். வணக்கம்.